தேவன் உன்னை ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதத்தை நீ உனக்காக பயன்படுத்திக் கொள்ளலாம், அல்லது உன் குடும்பத்தினருக்காக பயன்படுத்தலாம், அல்லது உன்னுடைய சந்தோஷத்திற்காக, சௌக்கியத்திற்காக, சௌரியத்திற்காக நீ பயன்படுத்திக் கொள்ளலாம், அல்லது ஆண்டவரிடத்திலே வந்து, ஆண்டவரே, என்னை என்ன செய்யச் சொல்லுகிறீர்? நீர் அருளியிருக்கிற ஆசீர்வாதத்தினால், நீர் அருளியிருக்கிறவைகளால், கிடைத்திருக்கிற இவைகளால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. அதற்காகவே தேவன் எவ்வளவு அற்புதமான தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு, உன்னை அநேகருக்கு ஆசீர்வாதகரமாய் மாற்றுவதற்கு ஒரு அற்புதமாய் பயன்படுத்துவதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். எப்ப பார்த்தாலும் நான் என்ன செஞ்சுக்கணும், எனக்காக நான் எல்லாமெல்லாம் செஞ்சுக்கணும், இந்த யோசனையே தவிர ஆண்டவருக்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்றாவது யோசித்திருக்கிறாயா? எதற்காக பவுல் இதர சீஷர்களைக் காட்டிலும் உன்னதமான ஊழியம் செய்தான் என்றால், இயேசு கிறிஸ்துவோடு 12 சீஷர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு பிறகும் அநேக சீஷர்கள் வந்தார்கள். ஆனால் அவர்கள் எல்லோரோடும் ஒப்பிட்டு பார்த்தாலும் பவுல் செய்த ஊழியம் என்பது மிகுந்த உன்னதமான ஊழியமாக நாம் பார்க்க முடியும். காரணம், ஜாக்கிரதையாய் கவனித்தால் புதிய ஏற்பாட்டிலே 27 புத்தகங்கள் உண்டு. அந்த 27 புத்தகங்களில் 14 எழுதியது யார் தெரியுமா? ஒரு பவுல் தான் எழுதினான். அதாவது பாதிக்கு பாதி புதிய ஏற்பாட்டின் புத்தகங்களை பவுல் தான் எழுதினான். அப்போ மீதி 12 சீஷர்கள் எல்லோரும் சேர்ந்து எழுதின புத்தகங்களை காட்டிலும் ஒரே ஒரு பவுல் எழுதின நிருபங்கள், புத்தகங்கள் ரொம்ப அதிகம். எப்படி அவ்வளவு பெரிய ஊழியம் செய்தான் என்றால், அவனுடைய யோசனையே டிஃபரெண்டா இருந்தது. அவனுடைய யோசனை எப்படிப்பட்டதாயிருந்தது? தேவன் எனக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று அல்ல. ஏனென்றால் அவர் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் எனக்காய் சிலுவையிலே செய்துவிட்டார். நான் செய்த பாவங்களுக்காக அவர் சிட்சையை ஏற்றுக்கொண்டார். நான் மரிக்க வேண்டிய ஸ்தானத்திலே அவர் எனக்காக மரித்துவிட்டார். இப்பொழுது எனக்காக பரலோகத்திலே ஒரு ஸ்தலத்தை அவர் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். மறுபடியும் அவர் வரப்போகிறார். அவர் வருவதற்குள்ளாக நான் செய்ய வேண்டியவைகள் உண்டு. அப்படி நான் செய்ய வேண்டியவைகள் என்ன? அவரை குறித்ததான சத்திய சுவிசேஷத்தை இந்த உலகத்திற்கு பறைசாற்ற வேண்டும். அது தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற பணி. அது ஏதோ ஒரு பவுலுக்கு மாத்திரமல்ல, ஒரு சதீஷ்குமாருக்கு மாத்திரம் அல்ல. இந்த வார்த்தையை கேட்கிற எல்லோருக்கும் தேவன் அந்த பணியை தந்திருக்கிறார். அந்த பணி என்ன? எது அந்த பணி? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அறிவிப்பதுதான். அதுதான் தேவன் நமக்கு தந்திருக்கிற பணி. எந்த நேரத்திலும் தேவனிடத்தில் வந்து, ஆண்டவர் எனக்கு இதை செய்யுங்க ஆண்டவரே, அதை செய்யுங்க ஆண்டவரே, இதை பண்ணி கொடுங்க என்று அவர்களால், அவர்களுடைய ஜெபத்தால் ஆலயங்கள் சாதாரணமா ஒரு கேட்கும் இடமாகத்தான் இருக்கிறது. ஆனால் நம்மத்தில் யாரும் இருக்கிறீர்களா? பவுலைப் போல, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும்? நல்ல ஆரோக்கியத்தை அருளியிருக்கிறீர், நான் என்ன செய்ய வேண்டும்? அநேக திறமைகளை தந்திருக்கிறீர், நான் என்ன செய்ய வேண்டும்? நல்ல உத்தியோகத்தை தந்திருக்கிறீர், ஞானத்தை அருளியிருக்கிறீர், டேலண்ட்ஸை தந்திருக்கிறீர், தாளந்துகளை அருளியிருக்கிறீர், ஆஸ்தி அந்தஸ்தை தந்திருக்கிறீர், அதிகாரத்தை கூட அருளியிருக்கிறீர். நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே? இவ்வளவு ஆசீர்வாதங்களை அருளியிருக்கிறீரே, நான் என்ன செய்ய வேண்டும்? என் வாழ்க்கையை ஸ்திரப்படுத்தி இருக்கிறீர், என் குடும்பத்தை ஆசீர்வதித்திருக்கிறீர், ரட்சித்திருக்கிறீர், நல்ல பிள்ளைகளை அருளியிருக்கிறீர், நல்ல வீட்டை அருளியிருக்கிறீர். நான் என்ன செய்ய வேண்டும் என்று எப்பொழுதாவது ஆண்டவருடைய சந்நிதியிலே ஜெபித்திருக்கிறீர்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பவுல் செய்த ஜெபம் என்ன தெரியுமாங்க? நான் என்ன செய்ய வேண்டும்? மனோவாவுக்கு தேவன் குமாரனை தருகிறேன் என்றபோது மனோவா கேட்கின்றான், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்களுக்கு ஒரு குமாரனை அருளப் போகிறீர்கள், அந்த குமாரனை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? தாய்மார், தகப்பன்மார், தேவன் உங்களுக்கு பிள்ளைகளை அருளியிருக்கிறாரா? எனவே ஜெபம் செய்யுங்கள். ஆண்டவரே, எங்கள் பிள்ளையை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய மகளை நான் என்ன செய்ய வேண்டும்? நான் ஜெபம் பண்ணங்க. திருமணம் ஆவதற்கு முன்பே நான் ஜெபித்தேன், ஆண்டவரே எனக்கு ஒரு நாள் நீர் குமாரர்களை அருளுவீர், அந்த குமாரர்களை நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஜெபித்தபோது தேவனோடு கூட பேசினார். அவர்கள் மீது என் ஆவியை ஊற்றுவேன், அவர்கள் வாயில் என் வார்த்தைகளை வைப்பேன் என்று தேவன் வாக்கு பண்ணினார். ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு தகப்பனும் கட்டாயமாக இப்படி ஜெபிக்க வேண்டும். இப்படி ஜெபித்தால் என்ன நடக்கும்? கவனிங்க. தேவன் உன் ஜெப விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்து அற்புதங்களை செய்வார். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, மிக தெளிவாய் திட்டவட்டமாய் இன்றும் எங்களோடு பேசியதற்காக நன்றி ராஜா. பவுல் செய்த ஜெபத்தினாலே அவனை சுற்றியிருந்தோர் எப்படியெல்லாம் காப்பாற்றப்பட்டார்கள் என்பதை நாங்கள் கண்டோம். ஆண்டவரே, பவுலைப் போல ஜெபிக்கிற கிருபை எங்களுக்கு அருளிச் செய்யுங்க. தாய் செய்கின்ற ஜெப விண்ணப்பம், தந்தை செய்கின்ற ஜெப விண்ணப்பம் இந்த குடும்பத்திற்கு எவ்வளவு ஆசீர்வாதம் என்பதை உணர்ந்திருக்கிறோம். ஜெப வீரர்களாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே.
அலட்சியமாக இருக்கின்ற எங்கள் வாழ்க்கையை அகற்றி லட்சியமுள்ள வாழ்க்கையா எங்களுக்கு அருளிச்சேங்க அப்பா. ஜெப வீரர்கள்தான் தங்கள் சுற்றி இருக்கிறவர்களை ரட்சித்துக் கொள்ள முடியும், காப்பாற்ற முடியும். அப்படிப்பட்ட வாழ்க்கை எங்களுக்கு அருளிச்சேங்கப்பா. விதைக்கப்பட்ட வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிந்து விசுவாசித்து இந்த வேளையில விண்ணப்பம் செய்கிற, வேண்டுகோள் விடுக்கிற ஒவ்வொரு விசுவாசியையும் நீர் தரிசித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஃப்ரெண்ட்ஸ், இன்று நீங்கள் கேட்ட இந்த செய்தி உண்மையாகவே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்றால் லைக் செய்யுங்கள், மற்றவர்களுக்கும் கூட ஷேர் செய்யுங்கள். கூடவே உங்களுடைய கமெண்ட்டையும் எழுதி உங்களுடைய அபிப்பிராயத்தையும் தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, தேவனுக்கு சித்தமானால் நாளையும் சந்திக்கலாம்.